ஈரானுடைய ஒவ்வொரு முக்கியமான சிவில் சமூக கட்டமைப்புகளை தகர்க்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு இடையே மறுபடியும் கச்சா எண்ணெயினுடைய விலை $85 வந்துவிட்டது. ஒரு பேரலுக்கு $20 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலால எவ்வளவு பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஈரானை நாங்க ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்றதுல அமெரிக்கா குறியாகி இருக்கிறது. அதுதான் அவருடைய இலக்கு என்பதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இப்ப ஒரு விஷயத்தையும் இப்படி திட்டமிட்டு எஸ்கலேட் பண்றாரு ட்ரம்ப். அப்படியே தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்குன்னா அவன ஏமாளி அரசா? அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய அவனுடைய பெர்சியல் கல்ஃப்ல எப்படி நீ போயிட்டு ஆதிக்கம் செலுத்த முடியும்? நீங்க போர் நிறுத்த ஒரு உடன்படிக்கைக்கு வரணும்ன்றதுக்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அதே நேரத்தில் எப்படி இங்க தாக்குதல் நடத்தலாம்? ஆனா இதனால ஏற்படக்கூடிய அழிவினுடைய விளைவு இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் பார்க்கும். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகள் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் நிச்சயமாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதை நாளுக்கு நாள் உக்கரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அமெரிக்கா. தனது விமானப்படையை கொண்டு ஈரானுடைய இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குவதாக சொல்லிக்கொண்டு ஈரானுடைய ஒவ்வொரு முக்கியமான சிவில் சமூக கட்டமைப்புகளை தகர்க்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. அது கத்தாட்சி ஒரு கேன்சர் மருத்துவமனையை குறிவைத்து தாக்கி எந்த அளவுக்கு தாக்கியதுனால் அதில் 200க்கும் மேற்பட்ட புற்றுநோய் நோயாளிகள் அந்த இடத்தை விட்டு அந்த மருத்துவமனையை விட்டு ஓடக்கூடிய அளவிற்கு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது மக்களை நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரவாத செயல் அல்லவா என்று நாம் கேட்கின்றோம். இது எப்படி சரியாகும்? இதை எந்த நாடும் கண்டிக்கவில்லை. இது ஒரு செய்தியாக மட்டுமே இருக்கிறது. ஈரானுடைய துறைமுகமான சாபஹார் தாக்கப்படுகிறது. முக்கியமான ஈரானுடைய சிவில் நியூக்ளியர் எனர்ஜி சைட்டான புஷேர் தாக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு தீவு பகுதியும் தாக்கப்படுகிறது. பதிலுக்கு ஈரானும் சும்மா இருக்கவில்லை. அவர்களும் குவைத்து, அப்புறம் கட்டாரு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கட்டமைப்புகளை நாங்கள் சிதைப்போம் என்று சொல்லி அவர்களும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையே மறுபடியும் கச்சா எண்ணெயினுடைய விலை $85 வந்துவிட்டது. கிட்டத்தட்ட $65 குறைந்தது. இப்பொழுது $20 அளவுக்கு 3% 4% சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. $85 வரை உயர்ந்திருக்கிறது என்று அந்த கிராஃப் காட்டுகிறது, வரைபடம் காட்டுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அவலம் பாருங்க. ஒரு எனர்ஜில ஒரு பேரலுக்கு $20 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு நாட்டினுடைய எரிசக்தி எந்த அளவிற்கு, அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்று எண்ணி பாருங்கள். தாக்குகிறது. அவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இது நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். என்னன்னா, இவர் ஹார்மஸ் நீரிணையில இருந்து வரக்கூடிய போகக்கூடிய கப்பல்களுக்கு இவர் சார்ஜஸ் போட முயற்சி எடுத்திருக்கிறார். யாரு? ட்ரம்ப். அது என்னடா அவனை சார்ஜ் போடாது அப்படின்னு சொல்லிட்டு, கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ட்ரி டாக்ஸ் எக்ஸிட் டாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அதை வசூல் பண்றேன்னு அதை அவர் நிறுத்திருக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. அமெரிக்காரனாலே துட்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். காசு இருந்தா அங்க எல்லாத்துக்கும் அசைவாங்க. அங்க L1 விசாவா துட்டு, H1 விசாவா துட்டு, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டா போதும் அமெரிக்கால என்ட்ரி. அந்த மாதிரி ஒரு நாடு, பணக்கார நாடு அல்லவா, அப்படிதான் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிக்க, அது ஒரு நாடு. ஆனா இங்க ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் சுதந்திர வர்த்தகத்திற்கான ஒரு கதவாக்குவோம், வழியாக்குவோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் அதுக்கு இவர் சார்ஜ் போடுறாரு. அப்ப அமெரிக்கானுடைய நோக்கம் புரியுதுன்னா, அது ஹார்முஸ் அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல இருக்குது, அவன் போடலாம், போடக்கூடாது இருக்கலாம், அது வேற விஷயம். அது சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கும் ஈரானுக்குமான வர்த்தக உறவு. ஆனா நீங்க எப்படி போடுவீங்க அப்படி? ஸோ அதுக்கு ஒத்து போலன்னொடனே ஒரு மாசம் கூட ஆகாத அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், தாக்குதல் தொடர்பான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், அவ்வளவுதான், போர் நிறுத்த ஒப்பந்தம். உடனே அதை காலி பண்ணிட்டு தாக்குதல் நடத்துறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலால எவ்வளவு பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஈரானை நாங்க ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்றதுல அமெரிக்கா குறியாகி இருக்கிறது. அதுதான் அவருடைய இலக்கு என்பதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதையே தான் திருப்பி திருப்பி அவங்க செய்யறாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இன்னொரு விஷயம் பாருங்களேன். வான்ஸ் சொல்றாரு, யாரு? அமெரிக்காவுடைய துணை அதிபர். அவர் சொல்றாரு, எங்களுக்கும் ஈரானுக்குமான அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் திட்டத்தோடு இஸ்ரேல் செயல்படுகிறது.
அதை அவர் சொல்லியிருக்காரு. அதான் இன்னைக்கு வந்துட்டு வந்த ஒரு தமாஷு செய்தி பாருங்களேன். பிபி வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் ஸ்லாம்ஸ் இஸ்ரேலி எஃபர்ட் டு த்வாட் பீஸ் டாக்ஸ் வித் ஈரான் அப்படி சொல்லிட்டு, யூ ஹவ் சீன் திஸ் வெரி டிஸ்கிரெட், இது நீங்களே நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஃபண்டட் கம்பெயின் டு ட்ரை டு டீரைட் த நெகோசியேஷன் அண்ட் ட்ரை டு டீரைட் த டீல் வான்ஸ் டோல்ட் டு ஜோ ரேகன் போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. a bunch of people who have quite literally been paid by former Trump campaign person, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்தவனால காசு கொடுத்து வேலை செஞ்ச அந்த பிரச்சாரக அந்த ஆளு, who was himself paid by certain elements within the Israeli government, and those people are attacking me viciously, என்னை அவர்கள் கடுமையாக தாக்கி பேசுகிறார்கள் போடுகிறார்கள் சொல்லிட்டு இதைத்தான் இந்த பீஸ் நெகோசியேஷனை டீரைல் பண்றதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அமைதின்னு சொல்லிட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு வரும்போது, அப்ப ஈரானுடைய அவங்களுடைய அந்த ஈரான் காட்ஸ் அவங்க சொல்றாங்க, அந்த படைப்பிரிவினர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது பாருங்க, ஒன்று எல்லாருக்கும் எண்ணெய் எல்லாருக்கும் கேஸ் இல்லையா, யாருக்கும் கிடைக்காது. நாங்கள் இந்த மூமெண்ட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே குறி வைப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தையும் இப்படி திட்டமிட்டு எஸ்கலேட் பண்றாரு ட்ரம்ப். இதுதான் ரொம்ப முக்கியம். இதனால இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும், ஈரானால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லும் போது ஈரான் ஒரு முறையும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ காலம்? ஒரு 5-6 நாள் 10 நாள் இப்படி நடத்துறது. அதுக்கப்புறம் முடியலன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் we are coming to the negotiating table அப்படின்னு வேண்டியது. எவ்வளோ பெரிய ஏமாத்து இது! ஏதாவது ஒரு நாடு, நான் சீனா கண்டிக்கணும், ரஷ்யா கண்டிக்கணும், வடகொரியா கண்டிக்கணும்னு சொல்லவில்லை, இந்தியா ஏன் கண்டிக்கல? இந்த மாதிரி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை வந்துட்டு எப்படி பண்ணலாம்? எதற்காக இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கான அடிப்படை என்ன? எல்லாத்தையுமே நெகோசியேஷனை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஈரானுக்கு எதிரான சாங்ஷனை நான் தூக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்க தனியா பேச்சுவார்த்தை நடத்துங்க. அப்படியே தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்குன்னா ஒன்னும் ஏமாளி அரசா கிடையாது. அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய அவனுடைய பெர்சியல் கல்ஃப்ல எப்படி நீ போயிட்டு ஆதிக்கம் செலுத்த முடியும்? இந்த கேள்வியை ஏன் ஒரு நாடு கேட்க மாட்டேங்கிறாங்க? அதான முக்கியம். ஒரு முறையும் சிவில் இலக்குகளை தாக்குறேன், மிலிட்டரி இலக்குகளை தாக்குற சொல்லிட்டு சிவில் இலக்குகளையே குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு வருது. இதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி சிவில் நியூக்ளியர் சைட்டு அல்ல எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு சேமிக்க வைக்கப்பட்ட அந்த அணு எரிபொருட்கள் இது ஒரு குண்டு விழுந்துச்சு அப்படின்னோம்னா அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கதிர்வீச்சு ஏற்படும், பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை குறிவைத்து தான் அமெரிக்கா அந்த தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது என்பது வெள்ளிடை மலை எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறது? இதெல்லாம் இந்தியா போன்ற நாடுகள் கண்டிக்கலன்னா அப்புறம் என்னதுக்கு அதெல்லாம் இருக்கிறாங்கன்னு புரியல நம்ம. ஏன்னா இந்த போர் எஸ்கலேட் ஆகுறது ஒரு கட்டத்துல இந்தியாவை பாதிக்கும். ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இன்னைக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் நெகோசியேஷன் நடக்குது, இன்னொரு இடத்துல போர் நடக்குது. இது எப்படி சரியா வரும்? நீங்க போர் நிறுத்த ஒரு உடன்படிக்கைக்கு வரணுன்றதுக்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்ட்டு வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அதே நேரத்தில் எப்படி இங்க தாக்குதல் நடத்தலாம்? இது என்னது இரட்டை நிலை? யாரும் கேட்கறது இல்லை. ஆனா செய்தி மட்டும் வருது, படத்தை மட்டும் காட்டுறாங்க. ஒரு இடத்துலையும் குண்டுகள் வெடிக்கின்றன. உயிர்கள் என்ன அப்படி சாதாரணமானவையா? இல்லை இப்படியே போச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மோதலுக்கு இட்டு செல்லும் என்று நீங்க நினைத்து பார்த்தால் பயங்கரமா இருக்குது. நீங்க ஒருபோதும் ஈரானை முழுமையா அழித்தொடிக்க முடியாது அமெரிக்காவில். ஏன்னா இன்னைக்கு அவன் ஒரு ஃபுல்லஸ்ட் சப்போர்ட்டோட இருக்கிறான், சீரானுடைய சப்போர்ட்டோட இருக்கிறான், எல்லாமே இருக்கா. என்ன பண்றாங்க? ட்ரோன் வச்சு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க அமெரிக்கா. அதனால தான் அமெரிக்காவுடைய 5th ஃபிளீட் அந்த அந்த கடற்படையினுடைய 5வது கடற்படை வந்துட்டு இன்னைக்கு குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க ஈரானுடைய காட்ஸ் கமாண்டோஸ். எதுவும் அழிஞ்சு போயிடல. அதான் அவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்களா அவருடைய கமாண்டை. ஒரு இடத்துல இருந்தா நீங்க அழிச்சிடலாம், எல்லாம் முடிஞ்சு போயிட முடியாது. அது சும்மா வாஷிங்டன்ல விட்டு உட்காந்துக்கிட்டு கதை விட்டுட்டு இருக்கலாம். நாங்க பாத்தீங்களா அழிச்சிட்டோம், பாத்தீங்களா அழிச்சிட்டோம், அப்புறம் எப்படி அவன் திருப்பி அடிக்கிறான்? இந்த அடிக்கிறது அப்படின்றது அமைதிக்கான ஒரு முயற்சியா? அமெரிக்காவை பார்த்து இந்த கேள்வி எழுப்ப வேண்டும். ஒரு நாட்டை அழிக்கணும், ஒரு நாட்டினுடைய கேப்பபிலிட்டிஸ் அவனுடைய திறன்களை அழிக்கணும் அப்படின்றது என்ன விதமான நியாயம்?
அப்ப அவனும் அதே தான் செய்யறான் அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப அமெரிக்காவுடைய நடவடிக்கையினால குவைத்து, கட்டாரு, ஜோர்டன் எல்லா நாடுகளினுடைய இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற பேர்ல ஈரான் குறி வச்சு அடிக்கிற தாக்குதல்ல அவங்க வந்துட்டு இப்ப பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இது எவ்வளவு காலம் நடக்கும்? என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா ஆயில் உற்பத்தியும் சரி, ஆயில் சப்ளையும் சரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ திட்டமிட்டு ஒரு எரிபொருள் சிக்கலை, எனர்ஜி கிரைசிஸ் அமெரிக்கா உருவாக்கி வருகிறது. இது ரொம்ப தகராறான ஒரு விஷயம். இது நம்ம பார்க்கறதுக்கு ஏதோ இது எப்படி போவோம் அப்படி போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய இந்த மாதிரி எரிபொருள் தட்டுப்பாட்டினால ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணமான சக்திகள் எல்லாம் ஒன்று சேரும். ஒன்று அந்தாண்ட, இன்னொன்று இந்தாண்ட ஈரானுக்கு ஆதரவா. அமெரிக்காவுக்கு ஆதரவா இதுக்கு மேலே யாரும் வரப்போறது இல்லை, எல்லாருமே சொல்லிவிட்டாங்க. நீ போயிட்டு தலையை கொடுத்தா அது சிக்கல் அப்படின்ட்டாங்க நேட்டோ அலிஸ் எல்லாம். இஸ்ரேல் நம்பி அமெரிக்கா போகக்கூடாதுன்னு அமெரிக்காக்குள்ளே கண்டன குரல்கள், கடும் எதிர்ப்பு. ஆனா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய சீனாவோ வடகொரியாவோ சும்மா இருக்க போறது இல்லை. அவங்க இறக்குவாங்க. எங்களுடைய ஷிப்பை தாக்குனீங்கன்னா, கொடியை பறக்க விட்டு வரும், தாக்குனீங்கன்னா நாங்க பதிலடி கொடுப்போம். அதே மாதிரி ஈரான் அழித்தொழிக்கிறத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்றது சீனா சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் கிட்டே நேரடியாக சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? வெனிசுலா மேல அவர் அட்டாக் பண்ணி அதை அப்படியே கேப்சர் பண்ணார் இல்லையா அந்த பிரசிடென்ட் எல்லாம், அந்த மாதிரி ஈரான் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. நடக்கவும் இந்த மாதிரி மற்ற வல்லரசுகளான சீனாவும் ரஷ்யாவும் அனுமதிக்காது. ஏன் அப்படின்னம்னா அப்படி அனுமதிச்சாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா ஒரு யூனிலேட்டர் பவர் அமெரிக்காவுக்கு போயிடும். அதை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. எனவே போரை வந்துட்டு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு ஈரான் அழிச்சிருவோம், ஈரான் அடிமைப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அமெரிக்கா செஞ்சுச்சு அப்படின்னா அது நடக்கவே போறது இல்லை. ஆனா இதனால ஏற்படக்கூடிய அழிவினுடைய விளைவு இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் பார்க்கும். அதுதான் அபாயம். அந்த அபாயம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இதை எப்படி தடுப்பது? ஒரு வழியும் தெரியவில்லை. பொறுத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.